கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசாவினுடைய மறைவிற்கு பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆன்மீக குருவிற்கு எழுதிய கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் அன்னை தெரேசா, நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு எனக்கு 2 கொடைகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை கற்றுக்கொண்டேன். ஒன்று, இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை அறியும் கொடை. 2, தூய ஆவியால் அவருடைய பிரசன்னம் என்னில் நிறைந்திருக்கின்றது என்னும் கொடை. என் வாழ்வின் இருளான தருணங்களில் இவை 2ஐயும் நான் பற்றிக் கொள்கிறேன். நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி மற்றும் தூய ஆவியின் கருவி என்னும் இவை 2ம் இல்லையெனில் என் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது என்று எழுதியிருந்தார். அன்னை தெரேசாவின் இந்த இறை அனுபவம் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாட்டின் மையமாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகமும் திருமுழுக்கு யோவானின் இறை அனுபவத்தை வெளிப்படுத்தி நமக்கு காட்டுகின்றது. இங்கு அவர் இறைமகன் இயேசுவை பற்றி சான்று பகர்கின்றார். இன்றைய நற்செய்தியில் அவர் தன்னை பற்றியோ தன்னுடைய சாதனைகளை பற்றியோ பேசவில்லை. மாறாக இயேசுவே இறைமகன் என்று சான்று பகர்கின்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்து வானம் திறந்ததையும் தூய ஆவி இறங்கி வந்ததையும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற தந்தையினுடைய வார்த்தையையும் கேட்டு இந்த இறை அனுபவத்தை பெற்றவர். அதே அனுபவத்தை இங்கு அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசையா பாலைவனத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள் என முழங்கி சான்று பகர்ந்தார். எசையா 40:3. இறைவாக்கினர் எரேமியா, உம் சொல் என் இதயத்தில் பற்றியெரியும் தீ போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது என சான்று பகர்ந்தார். எரேமியா 20வது அதிகாரம் 9வது இறைவசனம். இறைவாக்கினர் எசேக்கியேல் தான் இஸ்ராயேல் வீட்டாரின் காவலன் என சான்று பகர்ந்தார். எசேக்கியேல் 3:17. இவர்களைப் போல திருமுழுக்கு யோவானும் தன் வாழ்வே இயேசுவுக்கு சான்றாக மாற வேண்டும் என்பதை உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் இன்றைய நற்செய்தி. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசையா இறைவாக்கினரிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் இதை நமக்கு நிறைவுபடுத்துகின்றது. அவரது இறை அனுபவம் மீட்பின் 2 இயக்கங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றிய 2 உண்மைகளை எடுத்துரைக்கின்றார். இது 2 இயக்கங்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. முதலாவதாக கீழ்நோக்கிய இயக்கம். திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என பாவங்களை மன்னிப்பவர் என்னும் முதல் உண்மையை எடுத்துரைக்கின்றார். இது இயேசு இந்த மண்ணுலகில் மனிதராக பிறப்பெடுத்தது நம் பாவங்களை மன்னிப்பதற்காக என்னும் கீழ்நோக்கிய இயக்கத்தை எடுத்துரைக்கின்றது. இதோ இறைவனின் செம்மறி என்னும் வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் கொண்டாடிய முதல் பாஸ்காவை நினைவு கூற வைக்கும். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதன் நினைவாக செம்மறி ஆட்டு இரத்தத்தை தடவி கொண்டாடிய அந்த முதல் பாஸ்கா அது. இயேசுவும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக செம்மறி ஆட்டை போல கல்வாரி மலையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 7வது இறைவசனம். ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் செம்மறி ஆட்டை பலியாக்க பாவ கழுவாய்க்கு ஒப்பு கொடுத்தார்கள். விடுதலை பயணம் 29வது அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள இறைவசனங்கள். ஆனால் இங்கு இயேசு மனித குல பாவத்திற்காக ஒரே முறையாக தன்னையே முழுவதுமாக பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். தாவீது பெத்செபாவுடன் பாவம் செய்தவுடன், கடவுளே தூயதொரு உள்ளத்தை எனக்குள்ளே உருவாக்கி அருளும் என்று ஜெபிக்கின்றார்.
திருப்பாடல் 51:10. இன்றைக்கு அவரை போல நாமும் நம் பாவங்களை மன்னிக்க, தூய உள்ளத்தை பெற ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மீது இரக்கம் கொண்டு அவரை மன்னித்தது போல நம்மீதும் இரக்கம் கொண்டு இயேசு நம்மை மன்னிப்பார். இதைத்தான் நாம் கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. என்பவர்களே, இரண்டாவதாக மேல் நோக்கிய இயக்கம். இயேசு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்னும் 2வது உண்மையையும் திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியில் எடுத்துரைக்கின்றார். இது மேலிருந்து தூய ஆவி நம்மீது இறங்கி வந்து செயலாற்றுவார் என்னும் மேல் நோக்கி இயக்கத்தை எடுத்துரைக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசு பாவம் என்னும் இருளை மட்டும் அகற்றாமல் தூய ஆவி என்னும் ஒளியையும் நமக்கு தருவார் என்பதை நினைவுபடுத்துகின்றார். ஆண்டவராகிய கடவுள் மனிதரை படைத்த பொழுது தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி படைக்கின்றார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது இறைவசனம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு வாக்களித்தவாறு துணையாளராம் தூய ஆவியாரை தருகின்றார். யோவான் 20வது அதிகாரம் 22வது இறைவசனம். இன்றைக்கு நம்மில் பலர் தூய ஆவியானவரை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. இதற்கு திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 8வது அதிகாரம் 9வது இறைவசனத்தில் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்கின்றார். இயேசுவை 3 முறை மறுதளித்த பேதுரு தூய ஆவியை பெற்ற பிறகு இயேசுவுக்கு சான்று பகர்பவராக மாறுகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம். உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக அதே ஆவியால் திடப்படுத்தப்பட்டு அந்த ஆவியின் ஆலயங்களாக வாழ அழைப்பு பெறுகின்றோம். தூய ஆவியானவரால் நமக்கு புது வாழ்வு தரப்படுகின்றது. ஆக நமக்கு பாவ மன்னிப்பு மட்டும் போதாது, மாறாக தூய ஆவி தருகின்ற மாற்றமும் தேவைப்படுகின்றது. இன்றைக்கு பாவ மன்னிப்பு மற்றும் தூய ஆவி என்னும் இந்த 2 விதமான இயக்கங்களும் கிறிஸ்தவர்களின் வாழ்வாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்ம ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு பாவ மன்னிப்பு என்னும் கீழ்நோக்கிய இயக்கம் மட்டும் போதும் என ஒருவர் எண்ணினால் அவர் இறை வல்லமையின்றி வாழ நேரிடும். எனக்கு தூய ஆவி என்னும் மேல் நோக்கிய இயக்கம் மட்டும் போதும் என ஒருவர் எண்ணினால் அவர் ஆன்மீக பெருமையோடு பாவ வாழ்வை வாழ்ந்திட நேரிடும். பாவ மன்னிப்பும் தூய ஆவியும் இயேசு தரும் 2 மாபெரும் கொடைகள். திருச்சபையின் எல்லா திருவருட்சாதனங்களும் இந்த 2 இயக்கங்களையும் நமக்கு தன்னிலே வெளிப்படுத்தி அதை நமக்கு தருகின்றன. பார்த்தவரே 1952ஆம் ஆண்டு, அதாவது புனித பிரான்சிஸ் சேவியர் இறந்த 400வது ஆண்டு அவரை திரு அவை புனிதராக உயர்த்திய போது அப்போதைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் தன்னுடைய மறைமுறையில் இயேசு இந்த உலகத்தின் பாவங்களை மீட்பதற்காக மட்டும் வரவில்லை, மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியை கொடுத்து புது வாழ்வு தருவதற்காக வந்தார் என்பதை புனித பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக உணர்த்தி இருந்தார் என திருத்தந்தை எடுத்துரைத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற அழைப்பு இதுதான். பாவ மன்னிப்பும் தூய ஆவியும் கிறிஸ்தவர்களின் 2 கண்களாக மாற வேண்டும். எனவே தூய உள்ளத்தோடு இந்த தூய ஆவியை பெற்று கிறிஸ்தவ விசுவாச பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.